டைட்டானிக் படம் வந்து தமிழ்நாட்டில ரொம்ப பிரபலங்க. அந்த படம் பார்த்த பிறகு அதே மாரி ஒரு கப்பல்ல நம்பளும் போணும்னு ஆசை. ஆனா, அதே மாரி கப்பல இப்போ உருவாக்குறதில்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாடர்னா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அதே மாரி கப்பலு 1968ல உருவாக்குன இந்த எலிசபெத் II வந்து 2008ல ஓய்வு பெற்றுட்டு 2018லேருந்து துபாய்ல வந்து ஃப்ளோட்டிங் ஹோட்டலா இருக்கு. இதில தங்கணும்னு ஒரு ஆசை. அதே மாரி இந்த ஹோட்டல்ல தங்குனேங்க. செல்ஃபோன் வாங்கி கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சேன் ஐஃபோன் வாங்கி. அதே மாரி இந்த ஹோட்டல்ல தங்கறதுனால வெளியில எங்கேயுமே எனக்கு சுத்தி பார்க்க முடியல. அதே மாரி இந்த ஹோட்டலையும் சரியா என்னால பார்க்க முடியல. என்னோட முதல் நாள் பிளான் சொதப்பல தாங்க இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படியே முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்ததுன்ட்டு. வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் முத்து ஃப்ளை முத்து. அதான் என் சேனல் நேம் வந்து நான் முத்து ஃப்ளை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். துபாய் தான் முதல் நாள். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வந்துட்டேன். இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட 4 இருக்கும், சாயந்தரம் 4 இருக்கும். காலையிலேருந்து என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து என்கிட்ட ஒரு ஒரு சின்ன சாம்சங் ஃபோன் தான் இருந்தது. ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு அதில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி துபாயில ஐபோன் வாங்குறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு வந்து விவரம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலுக்கு போவோம். அடுத்து வந்து எமிரேட்ஸ் ஆஃப் த மால் போவோம். அப்புறம் மீனா பஜார் வந்துட்டு அங்க இருக்கிற கடைகள்ல வந்து நம்ம தேடுவோம். அதுலயும் பார்த்தோன்னா கேஷ் எடுத்துட்டு வந்தா ஒரு ரேட்டு, கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. அவைலபிள் இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ரூம் செக்இன்க்கு இப்போ தான் போகிறோம். 4 மணி ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன். எலிசபெத் II சொல்லுவாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக சுற்றின கப்பல். இப்போ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து ஹோட்டலை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதில் தான் வந்து தங்க போகிறோம். இப்போ நான் ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கேன். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ரூமுக்கு நடந்து போயிடுவேங்க. என்னை சுற்றி இப்போ எனக்கு சிக்னல் வந்துருச்சு. இப்போ நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து இது இருக்குங்க, பெடஸ்ட்ரியன் கிராஸ் இருக்கும். நமக்கு வந்து இப்போ க்ரீன் இருக்குது. இப்போ நான் வந்து நடந்து போகிறேன். ஆனால் ஜேவாக் நம்ம எல்லா இடத்துலையும் நடந்துட முடியாது. எல்லா இடத்துலையும் நடக்கிறது வந்து ஜேவாக் சொல்லுவாங்க. அது இங்கே சுத்தமாக வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நானே ரொம்ப கான்ஷியஸாக தான் நடக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங் இருக்குன்னா இங்கே மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். நடுவில் இங்கே வழி இருந்தால் கூட இதை தாண்டி நம்மளால போக முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து அவங்க சீருடையில் மட்டும் இருக்க மாட்டாங்க, மஃப்டிலே இருப்பாங்க. நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ இதை நான் வந்து அழுத்திடுவேன். இப்போ நான் இந்த இடத்துல சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவேன். எனக்கு வந்து வெயிட்டுன்னு கொடுத்துருக்கு. நான் இங்கே வந்து பார்க்கணும் எனக்கு வந்து க்ரீன் சிக்னல் வருதான்னு. இப்போ ரெட்டு தான் இருக்குது. அப்படியே வந்த உடனே நான் வந்து தாண்டிடுவேன். இப்போ ரொம்ப பாருங்க, பெரிய 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 ரோடுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 4 லேன் அப்படி தானே சொல்லுவோம். இங்கே எத்தனை லேன்னு எனக்கு வந்து தெரியல. 1 2 3 கண்ணு கெட்ட தூரத்து எல்லாமே சர்க்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. பார்த்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த இடத்துல கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே லக்ஸுரியான கார் தாங்க போகுது. எனக்கு க்ரீன் வந்துருச்சுங்க. நான் போகிறேன் பாருங்க. எல்லா வண்டியும் அழகாக நிற்கிது பாருங்க. இப்போ வேகமாக தாண்டிடணும். ஒரு லைன் தாண்டி இருக்கேனா, இப்போ 2வது லைன் தாண்டுறேன்னா 2வதுலேயும் க்ரீன் இருக்கா. ஆனால் அடுத்ததில் எனக்கு அங்கே பாருங்கள் ரெட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரெட்டை பார்த்துட்டேன்னா இந்த இடத்துல வந்து திருப்பி நான் டச் பண்ணணும். எனக்கு இப்போ வெயிட்டுன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் தாண்டி நான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் D75 போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா துபாய் ரோடு. ஈன்னு போட்டால் எமிரேட்ஸ் ரோடு. கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர் ரோட்டில் காட்டியிருக்கு. நான் எப்படி வந்து நடந்து போகிறதுனே தெரியல. அதுதான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேங்க. ஃபுல்லாக பாருங்கள். இது பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அதை கவர் பண்ணி அழகாக பேனர் மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எம்ஆர் நிறுவனமும் டிபி வேர்ல்டுன்ற நிறுவனமும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்ஆர் நிறுவனம் தான் வந்து பூஜ் கலிஃபா வந்து கட்டணுது. நம்ம நினைக்கலாம் 2025 ஏஷியா கப்பை வந்து நடத்துறது டிபி வேர்ல்டு. டிபி வேர்ல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா துபாயோட கப்பல் மற்றும் சரக்கு போக்குவரத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற அரசரோட துபாய் ஆள்ற ஷேக்கோட நேரடியான ஒரு நிறுவனம். ஏன் வந்து அந்த ஏஷியா கப் நடத்துனாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்கு
அது வந்து விளம்பரம். அவங்களால எதுவும் செய்ய முடியுன்றது தான் வந்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதான் அந்த பெரிய ப்ராஜெக்டோட ஒரு மினியேச்சரான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, யுவர் ரெசிடென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. செம்ம அழகாக இருக்குது பாருங்க. இது ரஷீத் போர்ட், அதாவது யார்ட் கிளப் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் டிபி வேர்ல்டு எம்ஆர் அந்த லோகோ. இந்த ப்ராஜெக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அதாவது தனி நபர் இன்கம் டேக்ஸை குறைச்சிட்டு மற்றபடி லக்ஸூரியாக கொடுத்துட்டு அவங்க வந்து பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிறாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறாங்க. அதுதான் அப்படி சொல்கிறேன். யாஷ், ரஷீத் அண்ட் மரீனா, இதுதான் இந்த ப்ராஜெக்டோட நேம். வண்டி பாருங்க, இப்போ ஒரு வண்டி வந்து நின்றுச்சு. பக்கத்தில் வந்து ஏதாவது ஒன்று எமர்ஜென்சினா பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இடத்த விட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரோடு அண்ட் இது சேஃப்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து துபாய் அரசாங்கம் கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அந்த கப்பல் தெரிஞ்சிச்சுங்க. இப்போ இது பாருங்க, தெரியுது பாருங்க. இந்த கப்பலில் தான் வந்து நம்ம தங்க போகிறோம். இது வந்து எலிசபெத் 2. இது வந்து ஹோட்டலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 1/2 மணி நேரம் நடந்து ஒரு வழியாக வந்து இந்த கப்பலுக்கு வந்தாச்சு. முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருந்திருக்க கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வரணும். ஆனால் டாக்ஸியில் வந்துட்டோன்னா அதுக்கே நமக்கு செலவாயிடும். துபாயில் வந்து டாக்ஸிக்கு சுற்றி பார்க்குறதும் அமெரிக்காவுக்கு விசா எடுத்து போய் அமெரிக்காவை சுற்றி பார்க்குறது ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். அவ்வளோ செலவாகும் துபாயில் டாக்ஸி. ஹோட்டல் பக்கத்தில் ரோடு போடுறாங்க, ரொம்ப அழகாக கடைபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர நீட்டாக அழகாக வந்து போடுறாங்க. இங்கே அந்த லேயர் எல்லாமே வந்து நல்லா சமப்படுத்தி ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் போடுறாங்க. அழகாக இருக்கு பாருங்க, நல்லா தரமாகவும் இருக்குங்க. நிறைய ரோடு இங்கே ஃபுல்லாக பாருங்க டெவலப்மெண்ட் தான். நடக்கிறோம். நான் மட்டும்தான் இதில் வந்து நடந்து வந்து ரூம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து காரு இல்லை வந்து ஷேர்டு டாக்ஸி அந்த மாதிரி இதில் வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. துபாயில் இந்த மாதிரி தாறுமாறாக நடந்து வர்றதை வந்து பார்த்திங்கன்னா ஜே வாக் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஜே வாக் வந்து அலோடு கிடையாது. இங்கே பாருங்கள், எதிரில் ஒரு தம்பி வராப்லையா, நான் நடந்து வரேன்னா இங்கே வந்து ஜே வாக் அலோடு கிடையாது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக நான் ஜே வாக் தான் நடந்துக்கிட்டு இருந்தேன். யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க. பாருங்க, எனக்கு பின்னாடியும் கார் போகுது. எனக்கு எப்படி வருதுன்னே தெரியல. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல டைவர்ஷன் மாதிரி நிறைய மாற்றி விட்டாங்க. ஒரு வேளை இந்த ரோட்டில் வந்திருக்குமான்றது எனக்கு சரியா தெரியல. சூரியன் வந்து மறையிற டைம் இப்போ. அழகா இருக்குங்க இந்த குயின் எலிசபெத் 2. ரொம்ப நாள் ஆசை இதில் தங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2வது நாள் 3வது நாள் வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம். முதல் நாள் புக் பண்ணியிருக்கக்கூடாது. அவ்வளோ டயர்டு. ஏன்னா செல்ஃபோன் வாங்குறதுக்கே இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. எனக்கு அதை வீடியோவை எடுக்க முடியல என்னால். உண்மையிலுமே துபாயில் வந்து செல்ஃபோன் வாங்கலாம் சில டைமில் லக்கு, சில டைமில் அதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக மாறிடும். கொஞ்சம் வெயில் தெரியுதுங்க, ஆனால் நம்ம வந்து அது பழகின வெயிலாக தான் இருக்குது. இதான் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில், அதாவது குயின் எலிசபெத் 2. அதை வந்து ஹோட்டலாக வந்து 2018 மாற்றிட்டாங்க. இந்த இடத்துல எடுத்ததும் தப்பு தாங்க. உள்ளுக்குள்ளே நான் செக்இன் பண்ணுறதுக்கு போகிறேன். இது கப்பலோட பார்ட் கிடையாது. ஹோட்டல் மாதிரி காட்டணுன்றதுனால இவங்க ஆர்டிஃபிஷியலாக இதை வந்து கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன ரூம் கொடுக்குறாங்கன்றதுலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக 3079 கண்டுபிடிச்சி வந்துட்டேன். யாருமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஷிப் வந்து அழகாக நீட்டாக இருக்குது. இங்கே யாருமே இல்லை. வந்து அவங்களே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துட்டாங்க, இதை வந்து வச்சு ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. என்னோடய பேக் வந்து ஏற்கனவே ஒரு பேக் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னா, இப்போது வந்து ஒரு இந்த செல்ஃபோன் கேமரா அந்த மாதிரி வாங்கினதுக்காக ஒரு பேக் இருக்குது. இதை தூக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அலைஞ்சேன். ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி. இந்த கார்டு வச்சோடனே க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சு. இப்போ திறந்துட்டு திருப்பி லாக் ஆகிடுச்சு. ஓ, அப்போ உடனே திறக்கணும்.
உள்ளுக்குள்ள போலாம். உள்ளுக்குள்ள இருட்டா இருக்குது. நம்ம தான் சுவிட்ச் போடணும் போல இருக்கு. போட்டுட்டேன். சின்ன ரூம் தாங்க. போதும். அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு சிட்டி வியூ வேணுமா சி வியூ வேணுமான்ட்டு. சிட்டி வியூனா நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம். சி வியூனா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுவாங்க. இல்லைங்க எனக்கு சிட்டி வியூவே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இதோருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, என்ன எப்படி இருக்குது, எப்படி புக் பண்ணன்றதுலாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். டாய்லெட்டுக்குள்ளார அப்படியே திறந்தது தாங்க. பாத்ரூம் எல்லாமே பயங்கர சூப்பரா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 4 டவலுக்கு மேல வச்சிருந்தாங்க. எதுக்குடா ஒரு ரூமுக்கு 4 டவலுன்ற மாரி தான் இருந்தது. அப்படியே வெளியில வந்த பிறகு, இந்த ஃபோன் பக்கத்தில பாருங்க, ஒரு பென்சில் வச்சிருக்காங்க, பேப்பர் வச்சிருக்காங்க. நம்ப குறிப்பு எடுக்கிறதுக்காக. பென்சில வச்சு நான் என்னடா எழுத போறேன் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டேன். என் பொருள் எல்லாத்தையும் கலச்சு போட்டேங்க. இந்த ரூம் எப்படி இருந்ததுன்னா, காம்பேக்ட்டா சூப்பரா இருந்ததுங்க. நல்ல ஏசி, அழகா இருந்தது. 2 சேரு, அதாவது ஒரு எப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் ரூம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருந்ததுங்க. இப்ப இந்த கப்பல்ல என்னென்னலாம் இருக்குதுன்றத நம்ம பார்ப்போம். நீங்க இப்போ பார்க்குறது வந்து ரிசப்ஷன் ஏரியாங்க. நைட்டு ரிசப்ஷன்ல யாருமே இல்ல. அதனால தான் வீடியோ எடுத்தேன். இது கப்பலுக்கு முன்னாடி இவங்களா வந்து கட்டுனது. அதாவது இந்த ஹோட்டலா உருவாக்குனாங்கல்லங்க, அதுக்காக ரிசப்ஷன கட்டியிருக்காங்க. அழகா இந்த கப்பல பத்தி தெளிவா வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப இந்த இந்த மாதிரி படம் வந்து கப்பல்ல என்னென்ன ரூம் இருக்கு அப்படின்றத மினியேச்சரா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது, கப்பல் எங்க பயணிச்சது, என்னென்ன வந்து இதோட அனுபவங்கள், அதோட சந்திச்ச இப்ப என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சது, எல்லாமே இவங்க வச்சிருக்காங்கங்க. அதோட அச்சீவ்மெண்ட்டு தான் அழகா வச்சிருக்காங்க. இங்கேயே லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியிலே புக்கும் இருக்குங்க. நம்ம வந்து எடுத்து படிச்சு, உட்காந்து படிக்கலாம். நமக்கு எங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எங்க டைம் இருந்தது இதெல்லாம் படிக்கிறதுக்கு. இந்த கப்பலோட வருடம் வருடம் எடுத்த புகைப்படத்த வந்து அழகா வச்சிருந்தாங்க. இத பார்க்குறதுக்கே 1 நாள் தேவைப்படுங்க. அந்த அளவுக்கு இருந்தது. சரி, இந்த கப்பல் எப்படி உருவாச்சு? இந்த கப்பலோட சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்க. இங்கிலாந்து தேசம் வந்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி அடையுது. நமக்கு 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல நெறைய பணக்காரர்கள் வந்து உருவாகுறாங்க. அத வந்து நம்ம பில்லியனியர்ன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பயணம் போறது. அப்பதான் அமெரிக்காவும் வந்து டெவலப் ஆயிட்டுருக்கு. அப்ப வேற்று நாடுகளுக்கு வந்து பயணம் பண்றது வந்து அப்ப பிரபலமாவுது. அப்ப டைட்டானிக் மாரி குரூஸ் கப்பல்கள கட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைட்டானிக்க பத்தி உங்களுக்கு தெரியும். அது வந்து உடைஞ்சது எல்லாமே அது வேற கத. அதே மாரி குரூஸ் கப்பல்ல இங்கிலாந்து அதாவது யூரோப்லேருந்து பயணிக்கிறதே வந்து ஒரு அனுபவமா மக்கள் வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1960ல ஒரு பேரிடி விழுதுங்க. என்னன்னா, போயிங் வந்து 707 அப்படின்ற ஒரு விமானத்தையும் உருவாக்குறாங்க. அப்ப தூரமா பயணிக்கிறதுக்கு, அதாவது 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு அந்த போயிங் விமானம் ஏதுவா இருக்கு. இந்த காலகட்டத்தில இந்த மாரி குரூஸ் கப்பல் கட்டுறதும் வீழ்ச்சி அடையுதுங்க. இருந்தாலும் இந்த எலிசபெத் 2வ கட்டுன கொர்னால்ட் அப்படின்ற நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஜான் ப்ரவுன் கம்பெனி கிட்ட, அது வந்து ஸ்காட்லாந்துல இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட ஆர்டர் குடுத்து ஒரு கப்பல கட்ட சொல்றாங்க. அரசும் வந்து ஒரு மானியம் குடுக்குதுங்க இந்த கப்பல கட்டுறதுக்கு. பல போராட்டங்கள கடந்து 1969ல இது தன்னோட பயணத்த வந்து தொடங்குதுங்க. இதோட துறைமுகம், சொந்த துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கிற சவுத் ஆம்ப்டன். அதுதாங்க இதோட சொந்த துறைமுகம். அங்கருந்து 25 முறை உலகத்த சுத்தியிருக்குங்க. அத நம்ம எப்படி சொல்லலான்னா, இந்த கப்பல பத்தி சொல்லும்போது, சர்க்கம் நேவிகேட்டட் த குளோப் 25 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சர்க்கம் நேவிகேட்டட்னா தொடங்குன இடத்துல இருந்து உலகத்த சுத்தி அதே இடத்துக்கு தொடங்குன இடத்துக்கே வர்றது தான் வந்து சர்க்கம் நேவிகேட்டட்ன்னு சொல்லுவாங்க. 25 முறை இந்த மாரி பண்ணியிருக்குங்க. அப்பா! இந்த கப்பல பாருங்களேன், எப்படி பெருசா இருக்கு பாருங்க. கிராமத்து லைஃப்பும், சிட்டி லைஃப்பும் வாழ்ற எங்களுக்கு கப்பல்னா டைட்டானிக் தான். அமேசான்னா அனகோண்டா. இங்கிலீஷ் படம்னா மம்மி. ஃபைட்னா ஜாக்கி சான். அந்த மாரி 90ல வாழ்ந்த குழந்தைங்க நாங்க வந்து, எனக்கு ரொம்ப ஆசைங்க. டைட்டானிக் மாரி ஒரு இதில தங்கிடணும்னு சொல்லிட்டு. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னா, ஒரு ரூ. 6,100 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேங்க. அதாவது ரூ. 6,165 கட்டினேன். இதில ஒரு காமெடி கேளுங்க.
போன உடனே டூரிசம் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 12 திராம் கிட்ட வாங்கிட்டாங்க. ரூ. 360 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா டூரிசம் பீஸ் குடுத்தேங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், டைட்டானிக்கோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 882 அடிங்க. ஆனா நம்ப பார்க்குற இந்த கப்பல் அதோட கொஞ்சம் பெருசு. 963 அடி நீளம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் எவ்வளோ ஹைட் இருக்குன்னா, 171 அடி உயரங்க. பிரம்மாண்டமா இருக்குங்க பார்க்குறதுக்கு. பயங்கர ஹைட். இந்த லைட்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. அப்படியே உள்ளுக்குள்ள நான் போயிட்டே இருக்கேங்க. போன உடனே நமக்கு அழகா வந்து சின்ன வழி இருக்குங்க. நெறைய லிஃப்ட் வழியும் இருக்கு. அது வழியாவும் போலாம். போறதுக்கு அழகா இருந்ததுங்க. பக்கத்துல லிஃப்ட்டும் இருக்கு. வெளியில. அது வழியாவும் போய்க்கலாம். அப்படியே உள்ளுக்குள்ள போன உடனே ஒரு பிரம்மாண்டமா இருக்குங்க. இது வந்து இப்ப ஹோட்டலுக்காக இத வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கப்பல் இதே மாரி இருக்குமானா, சிமிலரா கொஞ்சம் வந்து மாறுபடுங்க. உள்ளுக்குள்ள போன உடனே நமக்கு ஒரு படிக்கட்டு வருது. சூப்பரா இருந்தது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கார்பெட் தாங்க கீழ போட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் வந்தீங்கன்னா, ஒரு ஒரு கலர் இருக்கு. இந்த லிஃப்ட்ல பாருங்க, இந்த லிஃப்ட்டே நமக்கு குழப்பமா இருந்தது. சரி கொஞ்சம் படிக்கட்டில ஏறினேன். அந்த லிஃப்ட்ட பத்தி பின்னாடி சொல்றேங்க. படிக்கட்டு ஏறி எல்லா ரூமையும் பார்த்தேன். பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. நான் மாட்டு 2, 3 வாட்டி நடந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. அங்க வேலை செய்றவங்க மட்டும் தான் நமக்கு தெரியிறாங்க. மத்தபடி வெளியிலேருந்து யாருமே வந்து பார்க்க மாட்றாங்க. அடுத்தது நான் மேல போய் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கப்பலுக்குன்னு நெறைய சாகசங்கள்லாம் இருக்குங்க. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, 1982ல ஃபோல்க்லேண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் நடந்ததுங்க. அது வந்து அர்ஜென்டினாவுக்கும், இங்கிலாந்துக்கும் அறிவிக்கப்படாத வார். ஒரு 10 வாரம் நடந்ததுங்க. அந்த வார் டைம்ல ஒரு 3000 சோல்ஜர்ஸ இந்த கப்பல் ஏத்திட்டு போயிருக்குங்க. அடுத்தது இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, 2 முறை 1988லயும், 1995லயும் பெரிய அல கிட்டத்தட்ட 27லேருந்து 29 அடி அளவுக்கு அலை வந்திருக்குங்க. அந்த கடல் சீற்றத்தையும் தாங்கி வந்து இந்த கப்பல் வந்து பயணிச்சதுங்க. இந்த கப்பல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து அம் பிரின்ஸ் பிலிப், அப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா அவங்க வந்து உரையாடியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்லயே வந்து டயானா அவங்களும் வந்து அம் இந்த ரெஸ்டாரண்ட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்திருக்காங்க. இந்த கப்பல பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. சரி, இந்த கப்பல் ஏன் இங்கே நிக்குது? துபாய் வந்து டூரிசத்த டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க பாம் ஜுமைரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடலுக்குள்ளார பாம் மாரி பனைமரம் வடிவில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தீவ கட்டுறாங்க. அந்த தீவுல தான் இந்த கப்பல நிறுத்தணும்னு நெனச்சாங்க. ஆனா 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உலக பொருளாதார வீழ்ச்சி நடந்தது. அதுலேருந்து கொஞ்சம் நெறைய துபாய் வந்து சறுக்குச்சுங்க. அபுதாபி ஹெல்ப் பண்ணுச்சு. ஈவன் நம்ம பூர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கே வந்து துபாய் கஷ்டப்பட்டது. அபுதாபி தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. பாம் ஜுமைரால பார்த்தீங்கன்னா, பாம் ஜபல் அலில் வந்து ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்ட்டா போயிடுச்சு. பாம் ஜுமைரா தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டா வந்ததுங்க. 2 மாதிரி கட்டுனாங்க. 2 பாம் வடிவில கட்டுனாங்க. அதில ஒண்ணு தான் பாம் ஜுமைரா. அது மட்டும் தான் சக்ஸஸ் ஆச்சு. பாம் ஜபல் அலி ஃபெயிலியர். இப்போ இன்னமும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த கப்பல கொண்டுட்டு போய் பாம் ஜுமைரால வந்து நிறுத்தணும்னு நெனச்சாங்க. ஆனா வந்து அவங்களால அது பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2008லேருந்து 2018 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க துபாய். இத எங்க நிறுத்தலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, துபாய் ட்ரீம் அப்படின்ற ஒரு தனியார் கம்பெனி வந்து இத வாங்கிச்சு. அப்புறம் வந்து ஒரு ஆஸ்திரேலிய நிறுவனம் தான் வந்து இப்ப இதோட மெயின்டனன்ஸ் எல்லாம் பண்ணுதுங்க. இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லா போர்ட் ரஷீத்ல நிறுத்திட்டாங்க. அவங்க நெனச்சது பாம் ஜுமைரால அழகா நிறுத்தி இத ஒரு ஹோட்டல் ஆக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இது போர்ட் ரஷீத்ல தாங்க நிக்குது. இப்ப இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா தாங்க ஹோட்டலா ரன் ஆயிட்டுருக்கு. இந்த லிஃப்ட்டும் என்ன பழி வாங்குச்சு பாருங்க. இதில் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பி போட் டெக்கு, கியூ குவார்ட்டர் டெக்கு, யூ அப்பர் டெக்கு, எஸ்யூ சன் டெக்கு, எஸ்ஐ சிக்னல் டெக்கு. அடங்க நம்மளை வந்து குழப்பி விடுதுங்க இந்த லிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அப்படி முடியாமல் நான் படிக்கட்டிலே ஒரு சில டைமில் இறங்கிட்டேங்க இந்த லிஃப்ட்டில். இந்த எந்த ஃப்ளோரில் நம்ம இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க இந்த லிஃப்ட்டில். நம்ம ஹோட்டலை விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். மணி வந்து இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. 8:30 மணிக்கு நமக்கு டின்னர் க்ரூஸ். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 2, 3 ஸ்டேஷன் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி அடுத்து மெட்ரோவில் போகிற மாதிரி இருக்கும். புர்ஜ்மான் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம துபாய் க்ரீக் வந்து போயிடுவோம். அங்கே தான் வந்து நமக்கு அந்த டின்னர் க்ரூஸ் இருக்குது. அந்த துபாய் க்ரீக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்துபாயும் தேரா துபாயும் பிரிக்கிற இடம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெளியில் வந்து
துபாய் நைட்டு. ஹோட்டலை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ மணி கரெக்டாக 7:30 மணி. இங்கேருந்து 1 மணி நேரம் வந்து நமக்கு வந்து காட்டுது. இங்கேருந்து நம்ம வந்து அல்குபைபா ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து புர்ஜுமான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா துபாய் க்ரீக் வந்துடும். நம்ம ஒரு பஸ் ஏறி அப்புறம் மெட்ரோ ஏறி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்து நான் நடந்து போனோம். நம்ம நினச்சோன்னா வந்து டாக்ஸியில் கூட போகலாம். ஆனால் டாக்ஸியில் போயிட்டே இருந்தேன்னா நம்மளால் துபாயில் கட்டுப்படி ஆகாது, அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து எனக்கு பூஜ் கலிஃபா தெரியுது. ஆனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நான் காட்டுறேன். அவர் ஒரு அந்த இடத்துல ஒரு ஓரமாக தெரியுதுங்க. நம்ம இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து அந்த இடத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன இடத்தெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். இப்போ நடந்து போய் தான் நான் பஸ் பிடிக்க போகிறேன். இப்போ துபாய் க்ரீக்கில் இருக்க தோக்ரூஸ் போகிறதுக்காக நான் வெளியில் வந்தேன்னா பகல்லே வந்து இந்த இடத்துல தடுமாடினேங்க. நைட்டில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மேப் வச்சா ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் டைவர்ஷன் அப்படி இப்படி காட்டி என்னை சுற்றி விட்டுடுச்சுங்க. கடைசியில் நான் அந்த இடத்துக்கும் போகல. இங்கே தான் சுற்றி சுற்றி 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இதே இடத்துல தான் இருந்தேன். அப்புறம் அந்த க்ரூஸ்லேருந்தே அவங்க வந்து மெசேஜ் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில். அப்புறம் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு திருப்பி என் நம்பர் அவங்களுக்கு அனுப்பி அவங்க எனக்கு வந்து கால் பண்ணாங்க. நான் வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டேன். இந்த மாதிரிங்க நீங்கள் நாளைக்கு வாங்கன்னாங்க. சார் நாளைக்கு வந்து நான் டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். சரி நாளன்னைக்கு வாங்க. அங்கே வந்து மெரினா க்ரூஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் யாட்டில் போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். என்னங்க சார் இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? சரி எத்தனை நாள் இருப்பீங்க? நாங்கள் 12 நாள் இருக்க போகிறோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து மனசு வந்து ஆறுதலாக இருந்ததுங்க. அவரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் அனுப்பி கால் பண்ணி கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னோடய மேப்பு அனுப்பின லொக்கேஷனை சார் நீங்கள் இதெல்லாம் இதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ரை பண்ணாமல் நேராக ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அடுத்தது இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு நான் போனேங்க. அது பின்னாடி வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். துபாயில் இன்னி பிளான் ஃபுல்லுமே எனக்கு வந்து சொதப்பல் தாங்க. காலையில் வந்து சரியான வழிகாட்டி இல்லை ஐஃபோன் வாங்குறதுக்கு. கேஷ் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து இங்கே கரெக்டான விலையில் வாங்கிடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 24 மணி நேரத்தில் துபாயில் போய் நான் வந்து செல்ஃபோன் வாங்குறேன்னு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தார். அவர் முன்னாடியே சென்னையிலே அவருக்கு தெரியும் எந்த விலையில் எந்த மாடல் செல்ஃபோனை நம்ம வாங்க போகிறோன்ட்டு. நம்மகிட்ட வீடியோ வந்து சுவாரஸ்யமாக்கிறதுக்காக வடக்கு நண்பர்கிட்ட விசா வாங்கினேன், அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து நான் வந்து வெளியில் போகிறேன்னுவார். என் டெர்மினல் T3லே வந்து உங்களுக்கு மெட்ரோ இருக்குது. அப்படியே ஒரு மண் மாதிரி இருக்கிற இடத்துல நடந்து போவார். கடைசியில் அவர் UAE எக்ஸ்சேஞ்சில் தான் போய் ட்ரெயின் ஏறுவார். அடுத்து என் முகத்தில் வந்து பருவு இருக்குது, வடக்கு நண்பர்லாம் இது பண்ணாங்க, என்னை வந்து மற்றவங்க காப்பாற்றிட்டாங்க, அப்படி இப்படிலாம் வீடியோ வந்து போகுங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவர் போகிற கடையில் முன்னாடியே பேசி வச்சுட்டு இதான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் யாருமே தெரியாததுனால நான் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து தாங்க வாங்கினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 17 ப்ரோ மாடல் வாங்கினேன். விலை வந்து சொல்லலைங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சார் இதோட கம்மி விலையெல்லாம் வாங்கியிருக்கலான்னு சொல்லுவீங்க. அதை கேட்டால் மனசு கஷ்டப்படும் எனக்கு. அதனால் விவரம் தெரிஞ்ச வந்து செல்ஃபோன் வந்து வாங்குங்க. அதே மாதிரி துபாயில் வந்து டாக்ஸியில் தான் கரெக்டான இடத்துக்கு, ஒரு சில இடத்துலாம் டாக்ஸியில் தான் போகணுன்றதையும் இன்றைய நாள் வந்து எனக்கு பாடமாக வந்து இது பண்ணிடுச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த முத்து ஃப்ளை சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியான திட்டமிடல் இல்லாதனால துபாயில் முதல் நாள் என்னால் எதுவுமே பண்ண முடியலங்க. இன்னைய ஒரு நாள் இந்த ரூமுக்கு வர்றதுக்கு தாங்க எனக்கு கரெக்டாக இருந்தது டைமு. இந்த கப்பல் கடைசியாக 2008 இங்கிலாண்டில் இருக்க சவுத்தாம்ப்டன்லேருந்து நமக்கு துபாய்க்கு வரும்போது பயங்கர வரவேற்பு கொடுக்கப்பட்டதுங்க. A318லாம் மேலே பறந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4000 பவுண்டு ஒரு டிக்கெட்னு வச்சாங்க. 36 நிமிஷத்தில் வந்து வித்துருச்சு. அவ்வளோ வந்து துபாய் அரசாங்கம் வந்து ஒரு விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணி இந்த கப்பலை வந்து வர